வணக்கம். நான் உங்கள் நவீன். தென்காசி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்குது. தென்காசி மாவட்டத்தை தவிர்த்து பிற மாவட்ட மக்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் தாங்க இருக்குது. ரொம்பவே குறுகலான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு சாலையில் தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். நம்ம பயணம் பண்ண போய் ஒரு விபத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு சாலையில் தான் இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்குது. வாங்க எந்த இடம் எந்த ஊர் எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க என் கூட சேர்த்து பயணிக்கலாம். நான் உங்கள் நவீன். வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம செங்கோட்டையில் இருக்கோம். இங்கேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்குது. நம்ம இன்றைக்கி கேரளா மாநிலம் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க. நமக்கான பேருந்து வந்துடுச்சு. முன்னாடி இருக்கையில் பார்த்திங்கன்னா இடம் இல்லை, அதனால் பின்னாடி உட்காந்துட்டோங்க. நம்ம போகக்கூடிய இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. நம்ம போகிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா 35 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. செங்கோட்டையிலேருந்து நம்ம இன்றைக்கி அச்சங்கோயில் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க. இந்த பேரை சில பேர் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அச்சங்கோயில்ன்றது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஐயப்பன் கோயில் தான் பார்த்திங்கன்னா இந்த அச்சங்கோயில்ன்ற இடங்க. சரி வாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்குது. என்னன்றதை நான் சொல்கிறேன். நம்ம போகக்கூடிய அச்சங்கோயிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இங்கே பெண்களுக்கு அனுமதின்றது இருக்குங்க. இது கேரளாவில் 3வது மிகப்பெரிய ஐயப்பன் கோயில்னு இந்த கோயிலை தாங்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ பன்பொலி அப்படின்ற ஒரு பகுதியை அடைஞ்சிட்டோங்க. இந்த பன்பொலி அப்படின்ற பகுதி செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதிங்க. இது இங்கே நேராக போகக்கூடிய இந்த சாலையில் போனோம் அப்படின்னா 3 கிலோமீட்டரில் திருமலை கோயில் அப்படின்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போகலாங்க. நம்ம இப்போது மேக்கரை அது வழியாக கேரளாவுக்கு போக போகிறோம். இந்த கோடை காலத்தில் கூட இந்த செங்கோட்டை பகுதி எந்த அளவு பசுமையாக இருக்குன்றது மட்டும் பாருங்கள். இந்த செங்கோட்டை பகுதியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு மாமரங்களை பார்க்க முடியுங்க. இங்கே மாந்தோப்பு நிறையவே இருக்கும். நமக்கு முன்னாடி தெரியுது இல்லைங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிங்க. இப்போ நம்ம அதை தான் போயிட்டுருக்கோம். இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம கொடைக்கானலில் இருக்கும் இல்லைங்களா பூம்பாறை, அதில் அடுக்கடுக்காக விவசாயம் பார்த்துருப்பாங்க மலைகளில். அதே போலவே இருக்குது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த இடங்கள். நம்ம இப்போ மேக்கரை அப்படின்ற பகுதியை அணைச்சிட்டோங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய கடைசி கிராமங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிங்க எல்லாமே கேரளாவுடைய எல்லையில் வருங்க. இன்னும் சற்று நேரத்தில் நம்மளுடைய மலையேற்றமும் ஆரம்பிக்க போகுது.
நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் சேர்ந்த பகுதிங்க. இந்த அச்சன் கோயில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா கோனி அப்படின்றக்கூடிய ஒரு மலைத்தொடர்களை வந்துட்டு சேர்ந்த ஒரு பகுதிங்கங்க. இது வந்துட்டு ரொம்பவே அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க. பெரிய அளவுக்கு வந்து வாகனங்கள்லாம் இந்த பகுதிகளில் வந்து ரொம்ப பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிங்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த பகுதிங்க வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்களாம். இங்கே மயில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்களாம். அது மட்டும் இல்லாமல் மான்கள் இது எல்லாமே வந்துட்டு நிறைய பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த குற்றாலம், தென்காசி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாஞ்சோலை, அந்த பாபநாசம் இந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு போயிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கோடை காலங்களில் கூட இந்த பகுதிகள் வந்து எப்போவுமே பசுமையாகவே இருக்குங்க. மற்ற மலைப்பகுதிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு வறட்சியாக வந்துட்டு காணப்படும். ஆனால் இந்த தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும், இந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், கோடை காலங்கள்லேயுமே ரொம்ப பசுமையை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். எப்போவுமே வந்து கோடை காலங்களில் இந்த பகுதிகளில் வந்துட்டு பயணம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பகுதிங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குது அப்படின்னு. ஒரு வாகனம் மட்டும்தாங்க செல்ல முடியும். மற்ற எந்த ஒரு வாகனங்களும் எதிர்ப்புறத்துலேருந்து வர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப குறுகிய ஒரு சாலையாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கனால பார்க்கவே வந்து ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு நமக்கு வந்து தெரியுதுங்க. இப்போ நம்ம கேரளாவோடைய சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து சில கட்டுப்பாடுகள் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் இந்த பகுதியில் வந்து அனுமதி தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக தான் வந்துட்டு போகணுமா. ஏன்னா ரொம்ப அடர்ந்த வனப்பகுதின்றதுனால வனவிலங்குகள் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. மற்றபடி உங்களுக்கு இங்கே தொலைத்தொடர்பு அப்படின்ற ஒரு வாய்ப்பு அப்படின்றது இல்லைங்க. ஏன்னா சுத்தமாக உங்களுக்கு இங்கே எந்த விதமான சிம்முக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு வாகனம் வந்துட்டு விபத்துக்குள்ளாக இருக்குங்க. அதனால தான் வண்டியை நிறுத்தினோடனே என்ன ஏதுன்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. எங்கே கொண்டு போய் இந்த பாருங்களேன், கவனமாக போங்க. இந்த மாதிரி குறுகலா சாலையில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக போகணுங்க. அவங்க கட்டுப்பாட்டை இழந்து கொண்டு போய் மோதிருக்காங்கங்க. நம்ம கேரளாவுடைய செக் போஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துட்டு ஆம்புலன்ஸ் போணுச்சுங்க. இந்த வண்டிக்கு தான், இந்த வண்டியில் இருந்தவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. பாருங்கள் எங்கே கொண்டு போய் குத்திருக்காங்கன்னு. ரொம்ப ரொம்ப கவனமாக போங்கங்க. இந்த மாதிரி மலைப்பகுதியில் போகிறப்ப கவனமாக ஓட்டுங்கங்க. இந்த மாதிரியான மலைப்பகுதியில் போகிறப்ப சாகசங்கள் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே தவிர்த்துடுங்க. ஏன்னா தொலைத்தொடர்பு இல்லாததுனால நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சிரமமாகிடுங்க. நம்ம ஒரு பெரிய சிக்கலில் வந்து மாட்டிப்போம். நல்வாய்ப்பாக இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நம்புவோங்க. நம்ம இப்போ எந்த ஒரு டனல்குள்ளெல்லாம் போகலை, எந்த ஒரு குகையிலலாம் போகலைங்க. சாலையில் தான் பயணிக்கணும். எந்த அளவுக்கு அடர்ந்த வனப்பகுதின்றதை பாருங்கள். எந்த விதமான வெளிச்சமும் இல்லைங்க.
நான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாங்க இந்த பயணத்தை வந்து ஆரம்பித்தேன். சரி ஓகே, இப்படி ஒரு இடம் இருக்குது போய் பார்ப்போன்னு. ஆனால் வந்ததுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த பகுதி. இந்த சாலையாக இருக்கட்டும், இந்த வனப்பகுதியில் நம்ம போகிறதா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு பசுமையாக. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு டைம் வாங்க. தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம் போகிறப்போ இந்த சாலை வழியாக வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் நம்ம அச்சங்கோயில் அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட முடியுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த ஒரு டைம் வந்து பாருங்கள். இந்த இடத்த நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பாருங்கள். இந்த பகுதிகள்லாம் வந்து அதிகமாக வந்து தேக்கு வந்துட்டு சாகுபடி பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியை பார்க்குறப்ப நமக்கு நிலம்பூர் ஞாபகம் தாங்க வருது. அந்த ஷொரனூர்லேருந்து நிலம்பூர் போகக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக்கில் நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா அப்படி ஒரு சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதை மின்மயமாக்குனதுனால எல்லா தேக்கையுமே வெட்டிட்டாங்க. அதுதான் ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பயணம் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இந்த அச்சங்கோயிலுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போகணும் அப்படின்னா மொத்தமாக வந்து 3 சேவைகள் வந்துட்டு இருக்குங்க. காலையில் 8 மணிக்கு செங்கோட்டையில் எடுக்கிறாங்க, 9 மணிக்கு அச்சங்கோயில் போகுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்துட்டு 3:30க்கு வந்துட்டு செங்கோட்டையில் எடுத்து 4:30க்கு வந்துட்டு அச்சங்கோயில் போகுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மணிக்கு இருக்குங்க. இந்த 6 மணிக்கு எடுக்கிற பேருந்து வந்து பார்த்திங்கன்னா அச்சங்கோயிலில் வந்துட்டு நிறுத்திடுவாங்க. திரும்ப வந்துட்டு செங்கோட்டைக்கு அந்த பேருந்து வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ரயிலெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, ரேக்ஷார்னு, அந்த மாதிரியான டைப்லலாம் வந்துட்டு இந்த சேவைகள் இருக்குங்க. ஏன்னா இது புனலூருக்கும் போகுதுங்க, செங்கோட்டைக்கு வந்து திரும்ப புனலூர் போகுது. நம்ம இப்போது அச்சங்கோயில் வந்துட்டோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பயணத்தை வந்துட்டு இப்போ நம்ம வந்து முடிக்க போகிறோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துடுவோம். கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்து நம்ம இப்போ அச்சங்கோயில் வந்து அடைஞ்சிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து பேருந்து வந்து 5:30க்கு தான் எடுப்பாங்க. இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். 5 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நடை வந்து திறப்பாங்க. அதனால தான் எல்லோரும் காத்துட்ருக்காங்க. சரி வாங்க, அப்படியே இந்த இடத்துல எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். கேரளா பேருந்து சேவைகள் மட்டும்தாங்க இருக்குது. தமிழ்நாடு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள் இயக்கப்படுறதில்ல. இந்த அச்சங்கோயில் வரணும் அப்படின்னா நமக்கு கேரளா பஸ்ஸில் மட்டும்தான் வர முடியும். ரொம்பவே அமைதியாக இருக்குங்க இந்த இடம். இந்த வாசல் வந்து திறந்துருக்கு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக, அதே சமயம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த இடம். யாரும் இல்லை, யாராவது கேட்பாங்களா என்னன்னு தெரில. நடை திறந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாசல் வழியாக தான் இந்த இடத்துக்கு வர முடியுங்க. அழகாக ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிகிட்ருக்கு இந்த இடத்துல. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் a nice day.
கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போங்க. பஸ் டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க.